பல பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கலாம், எங்கள் அப்பா ஒரு எழுத்தாளருங்கிறது தெரியாமல் இருக்கலாம். காலம் அந்த காலத்தில் அவர் மகன் என்ன அறிமுகப்படுத்தினாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் அப்பான்னு அவர் அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ அறிமுகப்படுத்துறதுக்கே அவர் இல்லை, போய் சேர்ந்துட்டார். சுகி சுப்பிரமணியன்னு பேர். அந்த காலத்தில் அவருக்கு ஒரு பெரிய பெரும் புகழ் உண்டு. எழுத்தாளர் சங்கத்தில் செயலாளர் எங்கள் அப்பா. அகிலன் எழுத்தாளர் தலைவர், எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர். திருச்சியில் எழுத்தாளர் மகாநாடு நடக்குது. அப்போ முதலமைச்சராக இருந்தவர்கள் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சர். அவர் தலைமை தாங்கி அந்த எழுத்தாளர் மாநாட்டை தொடங்கி வைக்கணும். லேட்டாக வந்துட்டார். 10 மணிக்கு அப்படின்னு ப்ரோக்ராம் போட்டிருக்கு. அவரால் வர முடியல, நிறைய நிகழ்ச்சி போயிட்டு ரொம்ப அவசரமாக கடைசியாக வந்தவர் உள்ளே நுழையும் போதே சிஎம்முக்கு லேட் ஆகுது அப்படின்னு வேகமாக உள்ளே வர்றாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு காமராஜர் சொல்கிறார், கொஞ்சம் கோபத்தோட பதட்டத்தோடு சொல்கிறார். என்ன சொன்னார்? ஆரம்பிங்கப்பா, லேட்டாகாதீங்க, ஆரம்பிங்க. இல்லைங்க வரவேற்பு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பேசிட்டு நான் கிளம்புறேன், மணியாக போகுது அப்படின்னார். இல்லைங்க மரியாதைக்கு ஒரு வரவேற்புரை மட்டும். சரி, எங்கள் அப்பா வரவேற்புரை ஆரம்பிக்கிறவர். நிறைய சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் முதலமைச்சருக்கு நேரம் இல்லை, காலம் இல்லை. நான் அதனால் ஒரு சிறுகதை அது சொல்லணும்னு ஆசைன்னு அந்த கதையில் அப்படி ஒரு பாதியில் சஸ்பென்ஸில் நிறுத்திட்டு இன்னும் சொல்லணும், ஆனால் கேட்குறதுக்கு முதலமைச்சருக்கு நேரம் இல்லை, ஏன்னா நேரம் ஆகி போச்சு. உட்கார்ந்துருந்த காமராஜ் சொன்னார், சொல்லி தொலையா, அது கதை என்னன்னு சொல்லி தொலையா. அப்புறம் இது என்னாச்சுன்னு ராத்திரி முழுக்க தூங்க முடியாது, சொல்லி தொலை. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், எழுத்தாளன் ஒரு முதலமைச்சரை விட ஆற்றல் வாய்ந்தவன் என்பது தெரிந்து விட்டதான்னு கேட்டது. நேரமில்லை என்று சொன்ன ஒரு முதலமைச்சரை கூட உட்கார வைக்கிற சக்தி ஒரு எழுத்தாளனுடைய எழுத்துக்கு உண்டு என்பது புரிந்து விட்டதா அப்படின்னு சிரிச்சிட்டார் காமராஜர். அப்படி சிரிச்சிட்டார். அப்புறம் சொன்னார், முடிவை சொல்லுங்க ஐயா, அந்த கதை முடிவை. எங்க அப்பா சொன்னார், யாருக்கு தெரியும் என்னாரு, இப்பதான் கதையை ஆரம்பிச்சு இன்னும் நான் முடிக்கல, நீங்க இந்த முடிவை தெரியணும்னா அடுத்த வாரம் குமுதம் பத்திரிகை வாங்கி பாருங்க, ஒருவேளை அதுல வந்தா வரும்னர். ஒரு எழுத்தாளனுக்கு எவ்வளவு பெரிய எழுத்து, அந்த ஆற்றல், ஒரு கதை. நமக்கு அந்த கதை முடிவு தெரியலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னாச்சு அப்படின்னு.